சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமீர்கான், நாகார்ஜுன், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், லோகேஷ் கனகராஜன் இயக்க மிக பிரம்மாண்டமாக தயாரித்துக் கொண்டு இப்போது வெளிவர காத்திருக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தை எந்த அளவுக்கு பிரமாண்டப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பிரமாண்டப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் நம்பிக்கையோடு. இந்த படம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை அடிக்கும். 1000 கோடி வசூல் முதல் முறையாக இந்த கூலி படம் நிச்சயமாக தொடுமிட்டு கூலிப்படத்துடைய வசூல் எப்படி இருக்க போகிறது என்று நமக்கு படம் வந்த பிறகுதான் தெரியும். இருந்தாலும் லோகேஷ் கனகராஜ் படம் அவ்வளவு நம்பிக்கையாக இருப்பார்கள். அவ்வளவு நம்பிக்கையாக அவருடைய படங்கள் இத்தனை வரை மாநகர காவல் என்று தொடங்கினார். ஆனால் இத்தனை படங்கள் வரை அவர் எந்த படங்கள் வாழ்வில் கொடுக்கவில்லை. அவருடைய சுமாரான சில படங்கள் இருந்தார். அவருடைய வெற்றி படங்கள் பல வீட்டை நோக்கி செல்கிறது. இளைய படங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், வசூலை தாண்டி விட்டது. ஆனால் இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடி வசூலை அடிக்குமா என்று சொல்லப்படுகிறது. இந்த படத்தில் பேரிந்திய சினிமாவாக இருக்க போகிறது. நிறைய நடிகர்கள், இந்தி நடிகர்கள், நம் தமிழ் சூப்பர் நடிகர்கள் எல்லாம் இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட பெரிய ஒரு பிரமாணமாக இருக்கிறது. ஆந்திராவின் நாகர்ஜுன், நார்த் இந்தியாவில் சென்று பார்த்தால் அமீர்கான், இப்படி பல நடிகர்களை இதில் விளக்கிக் கொண்டே போட்டிருக்கிறது. இந்த படம் நிச்சயமாக எவ்வளவு பெரிய படமாக இருக்க போறது. இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த படத்தில் அனைவத்தை நமக்கு தேசியாகவே மிக பிரமாண்டமான இசையை சூப்பராக கொடுத்திருக்கிறார். அவருக்கு இசை கொடுப்பதில் பெரிய வல்லவர் தான். இருந்தாலும் இவ்வளவு சின்ன வயசுல வந்து என்னவோ பண்ணிருக்கிறார். சொல்ல வேண்டிய இடத்துல ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு கூலி படம் வந்து 1000 கோடி வசூல் அடிக்குமா என்று நிறைய பிள்ளத்துக்கு எல்லாம் வருகிறது. நமக்கு தெரியும், மீண்டும் மீண்டும் சொல்லத்தான் பிள்ளப் கொடுக்கின்ற படங்கள் தெரியும். நாம் இந்தியாவும் சரி, தமிழ்நாடு ஓடாமல் போன படங்கள் தான் நிறையவே இருக்கிறது. அதை போன்றுதான் இந்த படத்துக்கு நிறைய பில்டப் கொடுக்கிறார்கள். ஆனால் லோகேஷ் கனகராஜ் படம் பில்டப்பாக தான் அவருடைய படங்கள் இதுவரை தோல்வி படம் அமையவில்லை. அதை போல் சூப்பர் ஸ்டாராக எடுக்கும் முதல் படமாக இருக்கும். இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாங்கி சூடும். ஏன்னா படத்துக்கு படம் 50 கோடி சம்பளத்தை வாங்கிவிட்டு அடுத்த இந்த கூலி படத்துக்கு நிச்சயம் நிறைய சம்பளம் வாங்கியிருப்பார். அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்களோட அவருடைய செட்டப்பே மாறிவிட்டது. அவருடைய இயக்கமே மாறிவிட்டது. அவருடைய உழைப்பு வெவ்வேறாக வளர்ந்து விட்டார் என்று தான் சொல்ல முடியும். அவ்வளவு கூடி சீக்கிரத்தை அவரை எங்கேயும் போயிட்டார் சொல்ல முடியும். அதே போல இந்த கூலி படம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது. இந்த கூலி படம் எல்சிஏ அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் வந்து இணையமா அல்லது லோகே நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. சேர்ந்து சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் இணைக்க போறது இந்த கூலி படமாக இருக்குமா சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு பொறுத்திருந்து படம் வரும்போதுதான் தெரியும். படம் வருவரை நமக்கு காத்திருப்போம். அதுவரை வெயிட் பண்ணி இருப்போம். கூலி படம் நமக்கு பெரிய ஒரு தீனியை கொடுக்க போவது என்பது உண்மையாக இருக்கிறது. பெரிய தீனி நமக்கு கொடுக்குமா அல்லது படத்துக்கு நமக்கு தீனி கொடுப்போமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதிலே ரஜினி ரசிகர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு.